அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலின் கரீம் அம்மா பாத். அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, ஒது என்பது வெறுமன நாம் ஐவேளை தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் செய்யக்கூடிய ஒரு சிறிய அமல்தான் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய சிறப்பு என்னவென்று தெரியாமல் பெரும்பாலானோர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே ஒதுவுக்கென்று நிறைய சிறப்புகள் இருக்கிறது. அதிலே ஒன்றுதான், நாம் தினந்தோறும் முகங்களாலும் எம்முடைய கால்களாலும் எம்முடைய கைகளாலும் நிறைய பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பாவங்கள் அத்தனையும் எமக்கு மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த ஒதுவை செய்தால் போதும். எவ்வாறு மன்னிக்கப்படுகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிமான அடியான் ஒது செய்யும் போது தன் முகங்களை கழுவினால் தன் முகத்திலிருந்து அவன் பார்த்த ஒவ்வொரு தவறுகளும் தன் கண் வழியாக தண்ணீருடன் அல்லது தண்ணீரின் இறுதி சொட்டுடன் வெளியேறிவிடும். தன் கைகளை கழுவினால் தன் கைகளால் செய்த அனைத்து தவறுகளும் தன் கைகளின் வழியாக தண்ணீருடன் அல்லது தண்ணீரின் இறுதி சொட்டுடன் வெளியேறிவிடும். தன் கால்களை கழுவினால் தன் கால்களால் செய்த பாவங்கள் அனைத்தும் அவன் கால்களின் வழியாக தண்ணீருடன் அல்லது தண்ணீரின் இறுதி சொட்டுடன் வெளியேறிவிடும். இறுதியாக அவன் உது செய்து முடித்தவுடன் அவனுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னித்து பரிசுத்தமானவனாக வெளியேறுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பானவர்களே, இனி வரக்கூடிய காலங்களில் நாம் உது செய்யும் போது அதனுடைய சிறப்பு என்னவென்று தெரிந்துவிட்டு இஹ்லாஸான முறையிலே நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்ற நீயத்தோடு அந்த உதுவை செய்யக்கூடிய மக்களாக மாறுவோம். அப்படி மாறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.